என்ன மாரியம்மா, இத்தனை வருஷமாக 2019லேருந்து நம்மளை வாழவும் விடாமல் பிரித்த அத்தனை பெண்களும் தான் செஞ்ச தப்பை மூடி மறைச்சு என் மேலே குற்றம் சாட்டி என்னை வாழ விடாமல் தடுத்த ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் உன் மேலே புகாரை கொடுத்து நீ என் கூட வாழக்கூடாது, அவன் வந்தால் மிரட்டணும், பிடிக்கணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் சொல்லி எவ்வளோ நீ மிரட்டினானுங்களோ, எவ்வளோ உன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினானுங்களோ, லோகேஷையும் என் மாமனார் வைரமுத்தையும் முத்துகிருஷ்ணையும் எவன் மிரட்டினானுங்களோ, என் குழந்தைய கலேஸ்வரியை மிரட்டினது யார், எல்லாமே மிரட்டி வச்சது எவ்வளோ இருந்தாலும் சரி, எந்த வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, ஓகேவா. வேலூர் ஸ்டேஷன்லேருந்து உன்னை மிரட்டினாலும் சரி, 2019லேருந்து சூட்டியில் இருந்த அத்தனை போலீஸ் ஸ்டேஷனும் அத்தனை பேர் நான் கறிவரத்துக்கு 6 ரூபா எடுத்துகிட்டு போனதுலேருந்து ஸ்டேஷன் செய்யாத தப்புக்கு எம்எல்ஏ போய் கேஸை போட்டு என்னையுமே உள்ள தன்னு 15 நாளாக ரிமாண்டில் வச்ச அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை கிடைச்சாகணும். எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன், அதாவது வேலூர் ஸ்டேஷனுக்கு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் சப்போர்ட் பண்ணிச்சோ, நான் 6 ரூபா எடுத்துகிட்டு வந்தனால எது நடக்காமல் இருந்துச்சோ அந்த அப்படியே இனிமேல் நடக்கக்கூடாது. என்னை கஷ்டப்படுத்தணும் எஃப்சி ஆஃபீஸு, மகளிர் ஸ்டேஷனு, எந்தெந்த ஸ்டேஷன் இல்லாமல் எல்லா பக்கையும் என் மேலே கேஸை கொடுத்து என் குடும்பத்தையே கத்தி வச்ச மிரட்டி என்னை ஏமாற்றிட்டு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழணும்னு நினச்சி கேவலமான எண்ணத்தோடு என் வாழ்க்கை கெடுத்ததை மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்றிடலாம், இவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லோரும் திட்டமிட்டு சதி செஞ்சிங்கன்னா அதிலிருந்து உங்கள் ப்ரமோஷனுக்காக உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காக என்னை மீண்டும் வந்து கஷ்டப்படுத்தணும், இவன் என்னை பழி வாங்கணும்னு நினச்சி என் குடும்பத்தை மிரட்டி வச்சு மாரியம்மா கூடயும் வாழ விடாமல் சென்னிமலை ஸ்டேஷனில் பேசி வச்சு பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லாருமே தலைவியம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு மாவட்டம் தலைவியம்மாவை காப்பாற்றுறதுக்காக என் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? என்னை ஏமாற்றிட்டு நீங்கள் வாழலான்னு நினச்சிங்களா? என்னடா எலி அம்மனத்தோடு ஓடுதுன்னு இப்போ தானே கண்டுபிடிச்சேன், இப்போ தானே தெரியுது. எவன் என் குடும்பத்தை, என் சித்தியிலேருந்து என் மாமனிலேருந்து எல்லாத்தையுமே கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டினோம் அத்தனை பொம்பளைகளும், அத்தனாயிரம் பேர் குடும்பம் ஆம்பளைங்களும் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சாகும். என்ன நான் என்ன கஷ்டப்படுறேன், 2019லேருந்து என்னென்ன தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எத்தனாயிரம் கேஸு என்னை மீண்டும் இவனுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிச்சு, என்னை விட்டவே கூடாதுன்னு மேலிடத்துலேருந்து ஆர்டர் வரன்னு வேலை செய்கிற அத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தலைவியம்மாவும் எல்லாம் திட்டமிட்டு சதி செஞ்சிட்ருக்கீங்களா? என்னை தூக்கி உள்ளே வச்சாகணும்னு நீங்கள் செஞ்சது மகாவுடைய தப்பு. நீங்கள் தப்பிக்கிறதுக்காக, உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னை பெண்கள் மாணவிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி எவ தப்பிச்சாளர்களோ அத்தனாயிரம் பேர்த்துக்கு தண்டனை கட்டச்சு ஆகணும். ஒரு பாயிண்ட். 2வது, இன்ஸ்பெக்டரே சரியான தப்பு பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டரை தன் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல மட்டும் இல்லாமல் தலைவியம்மாவை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும், இவங்கள காப்பாற்றணும் சொல்லி ஏன் புகாரை எடுக்க மாட்டேங்கிறீங்க? எஃப்சி நடக்கணும், அது நடக்கும். இனி எதுவுமே நடக்கக்கூடாது. என் உசுரே போனாலும் நான் நடக்க விட மாட்டேன்.
என் கேஸை எடுக்காத எவன் தப்பிச்சானுங்களோ, எவன் என்னென்ன தப்பு பண்ணானுங்களோ, தமிழையும் மிரட்டி தீபாவளியும் மிரட்டி வேலூர் ஸ்டேஷன்னு பேசி வச்சு நான் கேஸை கொடுத்தா வேலூர் ஸ்டேஷன் பேசி வச்சு இங்கே இருக்க கரூர் மாவட்ட பொம்பளைங்களும் எல்லாத்துக்கிட்டையும் யார் என்னை கரிவலத்திலிருந்து என்னை வாழ விடாமல் அபிராமின் பெண்ணை அனுப்பி வேலூர் ஸ்டேஷன்லேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு சம்மந்தப்பட்டது பேபி தான் முக்கிய காரணமும், பேபி தான், சுஜாதாவும் சுபாஷினி தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனை தடவை என் மனை மாரியம்மாளுக்காக இறங்கி போனேன். என்னை ஆள் வச்சு அடித்ததை மட்டும் இல்லாமல் என்னென்ன சித்து வேலை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி இப்போ மீண்டும் என் மூஞ்சியில் மீண்டும் கரிய பூசணும்னு நினச்சி வனிதான கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி தலைவியம்மா பதவிக்காகவும் போலீஸ் ப்ரமோஷனுக்காகவும் என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்னென்ன சித்து வேலை பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ அத்தனாயிரம் நேரத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. என் உறவானவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் மிரட்டி வச்சு என்கிட்ட பேசக்கூடாது, பிடிக்கக்கூடாது, அவங்கள சமாதானத்துக்கு வரணும், நாங்கள் பார்க்குற பிள்ளைய அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என் பொண்டாட்டி மாரியம்மாளி என் குடும்பத்தையே மிரட்டி வச்சு உங்கள் வேலையை நீங்கள் காட்டினீங்க. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் ஐயோ நம்மளால தான் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்காமல் தப்பிக்கிற அத்தனாயிரம் போலீஸ்காரங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். அண்ணா நீங்கள் உங்கள் வேலையை காப்பாற்றிருக்காக கலெக்டர்கிட்ட சொல்லி வைக்கிறது, பேசி வைக்கிறதோ, அவங்க பேசி வைக்கிறது, எல்லா பக்கையும் பேசி வைக்கிறது, கரிவாட ஸ்டேஷன்லேருந்து எந்தெந்த ஸ்டேஷனை பேசி வச்சு எனக்கு தூக்கி உள்ளே வைக்க சொல்லிகிட்டு இருந்துச்சோ அத்தனாயிரம் ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன் ஒவ்வொரு மாவட்ட தலைமையம்மாலும் எனக்கு சரியான ரீசனை சொல்லணும். என் வாழ்க்கைக்கு எடுத்த அத்தனை பேருமே எனக்கு பதில் சொல்லி ஆகும். ஒன்று அத்தனை பேரும் வந்து என் கூட குடும்பம் நடத்தும், இல்லை எல்லாத்துக்குமே தண்டனை கிடச்சாகும். இத்தனை நாளாக என்னடா நான் வந்து என்னடா இப்படி இருக்கிறேன், இதனால் இப்படி இருக்கிறேன்னு பார்த்தா என் ஃபோட்டோவை வச்சு மந்திரத்தை பண்ணி தந்திரத்தை பண்ணி என் குடும்பத்தை விட்டு என்னை பேசக்கூடாது பிடிக்க மிரட்டி வச்சதும் இல்லாமல் என் ஃபோட்டோவை வச்சு மந்திரத்தை பண்ணி எனக்கு வெறி பிடிக்கணும், தலைவி அம்மா வந்தால் வெறி பிடிக்கணும், என் குடும்பம் வந்தால் எனக்கு வெறி பிடிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நாங்கள் பார்க்குற பிள்ளையை கட்டி வைக்கணும்னு சொல்லி பணத்தை கட்டி எந்தெந்த ஸ்டேஷனில் எந்தெந்த பித்தாட்டம் நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியாமலேயே இருக்குது. கேட்டால் நாங்கள் தெரியாமல் செஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். ஒருத்தவங்கள குடும்பத்தை கெட்டுக்கணும்னு நினச்சதே தெரியாமல் செஞ்ச தப்பு இல்லை, அது வேணும்னு செஞ்ச தப்பு. எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறதான் அப்படின்னு நினச்சி என்ன நான் இப்போயும் யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, யார் வம்புக்கு நான் போகக்கூடாது, நான் உண்டு தன் வேலை உண்டுன்னு வாழ்ந்த வாழ்க்கை என் வாழ்க்கை. ஆனால் எல்லோரும் சேர்ந்து என்னென்ன சித்து வேலை கொடுத்துன்னு நீங்கள் தப்பிக்கிறதுக்காக என் மேலே பொய் கேஸை கொடுத்து உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழணும்னு நினச்சி என் குடும்பத்தை எல்லாம் மிரட்டி வச்சு அத்தனாயிரம் குடும்பமும் எனக்கு துரோகம் பண்ணது இல்லாமல் எல்லா உண்மையும் தெரிஞ்சு சென்னிமலை ஸ்டேஷனுக்கு, வேலூர் ஸ்டேஷனுக்கு, வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு, கரிவலத்து ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ஃபோன் போய்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டு பெண்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. தப்பு செஞ்சோம், ஐயோ நாங்கள் தப்பு செஞ்சுட்டோ பிடிக்கணும், வக்கீலை வச்சு தப்பு நடந்ததோ அந்த வக்கீலுக்கே தண்டனை கிடைச்சோம். எந்த கோர்ட் எனக்கு வந்து தவறான ஒரு தீர்ப்பை சொல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்ததோ அந்த கோர்ட் எனக்கு வந்து நான் இழந்த சந்தோஷம் நிம்மதி எனக்கு திரும்பி கிடைக்கணும். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அர்த்தம், நான் எப்பயும் ஆண்டவ புண்ணியத்தில் எப்பயும் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னமும் நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என் வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது, என் திறமையை எவனாலையும் திரடவும் முடியாது. என்ன பேபி நினச்சிட்டா, சுபாஷின்னு நினச்சிட்டா, ஒன்று ஜெயிச்சிட்டா, உங்களை ஏமாற்றிட்டோம். தமிழையும் என் பொண்டாட்டி, ஜோதிமணியும் என் பொண்டாட்டி, இவங்க தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்த பேராக சொல்லி அத்தனை பேர்த்து மேலேயும் சேர்த்து தான் நான் புகார் கொடுக்குறேன்.
யார் யார் தப்பு சொன்னாலும் சட்டசபை, கோர்ட், எஃப்சிஆர்பிசி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் புகார் கொடுக்குறேன். இத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு எந்தெந்த பொம்பளைங்க எத்தனை மாவட்டத்துலேருந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, அத்தனாயிரம் மாவட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்லா தெரியுமில்ல. இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறதுக்காக என் மேலே கேஸை கொடுத்து தமிழ் தீபாவளி காப்பாற்றணும்னு சொல்லி என்னை துரத்திட்டு வர சொன்னது வரைக்கும் சரி. வனிதாவில் கல்யாணம் பண்ணி தரேன், நீ ஏமாத்தின வரைக்கும் பெரியசாமி கவுண்டனை காப்பாற்றணும். அவன் மாட்டிக்கிட்டானா நம்ம மாட்டிப்போம், தமிழ் மாட்டிக்கிட்டானா நீங்கள் மாட்டிப்போம். தப்பு செஞ்சவன் எவன் குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போனாங்களோ அத்தனை பேர்த்துக்கு தண்டனை கிடச்சாகும். நான் இப்போயும் கண்ணீரால், வலியால், வேதனையினால் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவங்க எப்படி நைஸாக நழுவுறாங்க, எப்படி நைஸாக பேசுகிறாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லா உண்மையும் தெரியும். வேலூர் ஸ்டேஷனுக்கு, வேளாண்மை ஸ்டேஷனுக்கு, சென்னிமலை ஸ்டேஷனு, கரைவரத்து ஸ்டேஷனு, ஏன் 48 மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனுக்கு பேசி வச்சு தான் என் வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க. பண திமுறல்னாலையும், பதவி திமுறல்னாலையும், வேலை திமுறல்னாலையும் தான். இப்போ வேலையும் போகணும், பதவியும் போகணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். தமிழுக்கு அதாவது எம்ஜிஆர் நகரை பொறுத்தளவுக்கு என்னோடய கேரக்டர் என்னன்னு நல்லாவே தெரியும். சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். இப்போயும் வனிதாவை நான் விட்டு தரமாட்டேன், நல்லா தெரியும். வனிதாவையும் தமிழையும் மாரியம்மாளையும் நான் விட்டு தரமாட்டேன் தெரியும். இது கனி இப்படி உள்ளவன், கனி தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா குழு மூலியமாக தானே பேசி வச்சு தானே பிரச்சனை உருவாக்குனாங்க. போலீஸ்காரங்களே பிளான் பண்ணி ஒருத்தனை பழி வாங்கணுன்னா இப்படி தாண்டா பழி வாங்கணும், இது ஒரு எடுத்துக்காட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தானே? அதனால தான் என் கேஸை கொடுக்கக்கூடாது, கேஸை கொடுக்க என்னைய பைத்தியம் அது இதுன்னு சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கிறாங்க. இப்போவும் என் குடும்பத்தை கத்தியை வச்சு மிரட்டிட்டு தான் இருக்காங்க. மிரட்டி வச்சு நான் டிபிலேயே எல்லாத்தையும் ஒவ்வொரு அக்யூஸ்ட்டும் எல்லாத்தையுமே கரெக்டான நேமில், கரெக்டான பேரில் தான் நான் வச்சுருக்கிறேன். அதாவது எத்தனை பெண்கள் எனக்கு துரோகம் பண்ணாலும், எத்தனை பெண்கள் எனக்கு என்னென்ன சித்தி வேலை செஞ்சாலும், மந்திரத்தை போடுறது, திருநீரை போடுறது, நான் போகிற தடத்துல எல்லாம் எனக்கு வெறி பிடிக்கணும். ஐயோ இவன் நம்மளுக்கு அடங்கவே மாட்டேங்கிறானே, இவனை சமாளிக்கவே முடியலையோ. தப்பு செஞ்சது நீங்கள், பழி ஏற்றுக்கிறத நானா? போலீஸ்காரங்க நாங்கள் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோம், விட்டுருப்பா, கேஸை கொடுக்காது எங்கள் மேலே, நீ கேஸை கொடுத்தா எங்களால் எதுவுமே நடக்காது அப்படிங்க. ஐயா நான் இப்போ இப்போயும் நான் சொல்கிறேன், நான் கேஸு கொடுத்தா தான் என் குடும்பம் நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை இத்தனை வருஷம் வாழ விடல, நான் விடமாட்டேன்னு தெரியுமில்ல. நான் என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் உங்களுக்கு போலீஸ்காரனுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு பக்கத்துலேயே எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு தெரியாமல் அவங்க சாமர்த்தியமாக தப்பிக்க பார்க்குறாங்க. அவங்க டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், விளக்க போடுறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. சொல்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நீங்களே தப்பு பண்ணிவிட்டு, நீங்களே எனக்கு எல்லா துரோகம் பண்ணிவிட்டு என்னை தப்பு செய்ய வச்சு என்னையவே தூக்கி உள்ளே வைக்கிறீங்களா? அது மேலிடத்துலேருந்து ஆர்டர் என்னை யோசிக்கவே மாட்டேன் தூக்கி உள்ளே வச்சுருங்க, அப்படி தானே? எந்த ஆர்டர் வந்தாலும் சரி, எனக்கு துரோகம் பண்ணது அத்தனாயிரம் குடும்பத்துக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன். என் குடும்பத்தை கத்தியை வச்ச மிரட்டின அத்தனை பேர்த்துக்கும் தண்டனை கிடச்சே ஆகணும். நான் செத்தாலும் பரவாயில்ல, அவன் நம்மளுக்கு சமாதானமாக வரணும், நாங்கள் பார்க்குற பிள்ளையை கட்டணும் அப்படின்னு பேபி, சுஜாதா, சுபாஷினி எந்தெந்த ஸ்டேஷன், நாமக்கல் மாவட்டம் எந்தெந்த ஸ்டேஷன், சிவகிரி ஸ்டேஷன், எத்தனாயிரம் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கை என்னை பின் துரத்திட்டு வந்தாங்களோ, எங்கே போனாலும் சரி என் ஊருக்காரங்க தான் வந்தாங்க. போய் சிவா வக்கீல், போய் பாபு வக்கீல், போய் கார்த்திகை வக்கீல், போய் தலைவி அம்மா வக்கீல், போய் ஒன்றியத்தை வக்கீல், என்னென்ன பேரை சொல்லி எல்லோரும் தப்பிக்கிறீங்க. சென்னிமலையில் இருக்க குழு பொம்பளைங்க அத்தனை பேர்த்துக்கிட்டே பேசி வச்சு வேலூர் ஸ்டேஷனில் மிரட்டி தான் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க.
அதாவது உங்கள் போஸ்டிங்காக உங்கள் வேலைக்காக எல்லார்த்தையும் கேஸை கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, என்கிட்ட மோதினது தப்பு, என்கிட்ட வச்சுக்கிட்டது தப்பு. இப்போ எல்லாத்தையும் மேலேயும் நான் இப்போ கேஸை கொடுத்துட்டேன் ரெடியாக தான் இருக்குது. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா உண்மையும் தெரியும். ஐயோ இவன் நம்மளால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனை நம்ம தான் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. என் மேலே இருக்கிற அத்தனை நான் இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன், இன்னி என்னை ஏமாற்ற முடியும்னு நினச்சி இன்னமும் என் கேஸ் எடுக்காமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். என் இத்தனை வருஷமாக 100க்கு 100 கால் பண்ணேன், எல்லார்த்தையும் மேலேயும் புகார் கொடுத்தேன். இன்னும் வரைக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் எடுக்கலை. அதாவது ஸ்டேஷன்லேருந்து தான் பேசுகிறாங்க, கேட்டால் மாஸ்டர் கண்ட்ரோல்னு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் கண்ட்ரோல் பேசுகிறோம், 100ன்னு பேசுகிறோம் அப்படின்னு. ஆனால் பேசுகிறத ஃபுல்லாக ஸ்டேஷன்லேருந்து தான். எந்தெந்த ஸ்டேஷன் எனக்கு துரோகம் பண்ணிச்சோ, நான் எந்த மாவட்டத்துக்கு மேலே புகார் கொடுக்கணும் அந்த மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அங்கே வேலை செய்கிறவங்களே பேசி என் மேலே பொய் கேஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை தப்பு பண்ணி வச்சது தமிழ் தீபாவளி வச்சு தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபி சுஜாதா சுபாஷினிக்கு, ஏண்டி சுஜாதா உனக்கெல்லாம் ப்ரமோஷனா? எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு அது எப்படி உண்மை தெரிஞ்சாலும் என் கூட வாழ மாட்டீங்களோ? எல்லா பொம்பளை அதுவும் கேஸு தான். எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இவ தான் என் பொண்டாட்டி, அவள் தான் என் பொண்டாட்டி எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு வீட்டு பெண்களும் எனக்கு பொண்டாட்டின்னு நல்லாவே தெரியும். ஆனால் அது தெரிஞ்சிருந்து என் கூட வாழப்படக்கூடாது, வாழ மாட்டேன்னு சொல்லி தடுக்கிறது எல்லாமே இதுவும் அவங்க மேலே கேஸ் தான். நான் நடந்தால் போனால் வந்தால் பேசினேன், யார்கிட்ட பேசினேன், என்னென்ன கேஸோ என் மேலே போய் என் குடும்பத்து மேலே போய் கேஸை போடணும்னு நினச்சாங்களோ அத்தனை கேஸு 5 மடங்கு அவங்க மேலே போடும், 2000 மடங்கு அதிகமாக போடணும். அது கோர்ட்லேருந்து பொம்பளைங்களால் ஒன்றும் முடியாதுன்னு கிடையாது. ஒரு ஆம்பளை நினச்சா முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது. என்ன அது துடிச்சலானவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக உங்களை விட ரத்தத்தில் ஒரு சில அதிக ஆம்பளை ஆண்டவன் என்னை படைச்சிருக்கான். உங்களுக்கு இருக்கு என்ன சொன்னால் எனக்கு வாய் தானே அதிகமாக. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, நான் பேசுகிறேன், எதிர்த்து பேசுனா வாயா? உங்களை எதிர்த்து உண்மையை பேசுனா இவன் வாய் நல்லா பேசுகிறான், வாயை உடைக்கணுமா? அருவா எடுத்துகிட்டு போனால் என் கையை வெட்டணுமா? என் மூஞ்சி முறையில் உடைக்கணுமா? நீங்கள் பார்க்குற பிள்ளைய நான் கட்டணுமா? சொல்கிறீ ஜோதிமணி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீயும் சங்கரங்கோயிலில் ராஜராஜேஸ்வரி ராஜலட்சுமி எல்லா மாவட்ட தலைமையமாக தான் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கீங்க. உங்களை ஓட்டுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என்னை இத்தனை வருஷமாக ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு பொம்பளைகளையும் எனக்கு துரோகம் பண்ணது இல்லாமல் அவங்க செஞ்ச தப்பை மூடி மறைச்சி நீ இத்தனை வருஷமாக ஒரு குற்றவாளிகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த. நீ மட்டும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி எல்லாமே சம்மந்தப்படுறீங்க. ஏன் நல்ல கட்சி தொண்டர்களாக இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போஸ்டிங் கொடுக்குறது, பதவி கொடுக்குறது, ப்ரமோஷன் கொடுக்குறது எல்லாமே பித்தலாட்டைகளும் மேலிடத்துலேருந்து தான் நடக்குது. இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எஃப்சி ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஏன் சிபிஐயே சம்மந்தப்பட்டிருக்குது. ஏன்னா எல்லா பக்கையும் பேசி வச்சு தானே என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. உடனே என்னங்கிறாங்க, ஐயோ நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டு விட்டுரு. என் குடும்பத்தை கத்தியை வச்சு மிரட்டும் போது உங்களுக்கு தெரியுதா? ஐயோ நான் விட மாட்டேன்னு சொல்லி இத்தனை வருஷமாக எனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரை கொடுத்தது தப்பு தானே. நீங்கள் என் ஃபோட்டோவை வச்சு எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் வாழவே கூடாது, நான் சாகணும், நான் செத்தாலும் என் குடும்பமே என்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் தானே குற்றவாளிங்க. உங்கள் வேலையை காப்பாற்றிக்கணும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். நீங்கள் செய்கிற தப்பை மூடி மறைச்சா உங்களால் நான் வாழாமல் இருக்க. என் மனைவி தமிழும் மாரியம்மாளும் என் கூட இத்தனை வருஷம் வாழ விடாமல் தடுத்தது யார்? எல்லா கேஸையும் ஒன்றா உணர்ந்து நான் படைப்பேன். நான் போய் நின்று அடுத்த நிமிஷமே எல்லா இவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனாயிரத்து மேலே கேஸு தான். எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். கரிவேலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி வச்சுருந்தாலும் சரி, சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி வச்சுருந்தாலும் சரி, இல்லை எல்லோரும் சேர்ந்து வேளாண்மை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி வச்சுருந்தாலும் சரி,
எல்லா குற்றவாளிகளுக்கு எல்லா ஸ்டேஷனுக்கு தண்டனை கிடைச்சாகணும். இன்ஸ்பெக்டருக்கு, எஸ்ஐ மேடத்துக்கு, எல்லா பொம்பளைகளுக்கு, தலைவியம்மாளுக்கு பதவி போகணும், வேலை போகணும். எதுவுமே நடக்கக்கூடாது. நீங்கள் செஞ்ச தப்பு நான் எப்பயும் சொல்கிறேன், நான் கண்ணாடி மாதிரி என்றைக்குமே நீங்கள் காட்டுற முகத்தை எப்படி காட்டுறீங்களோ அதே மாதிரி தான் நான் முகத்தை காட்டுவேன். உங்களுடைய தப்பு நான் கண்டுபிடிச்சி கேஸை கொடுத்தா என்னென்ன பித்தலாண்டம் பண்ணி தப்பிக்கிறீங்க? பொம்பளைங்க எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து என்னால் வாழ முடியாதா? ஹலோ, நான் எவனையும் எதுக்குன்னு எனக்கு அவசியம் கிடையாது. தப்பு எங்கே நடந்தாலும் எதிர்த்து நிற்பேன். அது என் குடும்பம், என் விஷயத்தில் தப்பு நடந்திருக்கு. எப்படியெல்லாம் நான் விளையாடணும், எப்படியெல்லாம் நான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போயும் நான் ஸ்டேஷனுக்கு போனால் என்னை உட்கார வச்சு என்னை ஜெயிலில் தூக்கி வைக்கிறீங்களா? பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? அதுக்கு தான் நான் எல்லா ஸ்டேஷனும் எல்லாமே இன்ஸ்பெக்டர் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுங்கள். ஒழுங்காக மரியாதையை நீங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்களாக தான் இப்போ தண்டனை அனுபவிக்கணும். எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். இப்போ கறி வளர்த்த ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்து ஆகணும். 48 மாவட்டமும் தண்டனை அனுபவிச்சாகும். நான் எனக்கு எப்படி கஷ்டம் டபுள் மேலே எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்களோ, ஜெயிலர்கிட்ட பேசி வைக்கிறது, தலைவியம்மாக்கிட்ட பேசி வைக்கிறது, தப்பிக்கிறதுக்காக எவன்கிட்ட எந்தெந்த வக்கீலை வச்சு பேசுகிறாங்களோ அத்தனாயிரம் வக்கீலுக்கு மேலே தண்டனை கிடைச்சாகும். வக்கீல் குடும்பம், போலீஸ்கார குடும்பம், எல்லா குடும்பம் பிரிஞ்சு இனிமேல் வாழணும் சாகிற வரைக்கும். கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாது. இத்தனாயிரம் பேர்த்த நான் எதிர்த்து நான் புகார் கொடுத்தா எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். ஏண்டி தமிழ் இத்தனை வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லா உண்மையும் நீங்கள் மறைச்சி என்னை மிரட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, கத்தியை வச்சு மிரட்டுனாங்க. எல்லா இலவும் நானே தான் நீங்கள் எல்லாமே நானே தான் கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதுக்கு சரியான நடவடிக்கை யார் எடுப்பாங்கன்னு எனக்கு இப்போ நடவடிக்கை எடுத்தாகணும். நான் கேஸை கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் மறக்கணும், விட்டுறணும். போலீஸ்காரன் புத்தி 2 புத்தி. இவனை என்னை வச்சு செய்யணும்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் நான் யோசிக்காமல் முடிவு எடுத்துட்டேன். தப்பு செஞ்சு எவனாக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும். அதனால் அதுதான் உண்மையான பதில். என்னை வாழ விடாமல் இத்தனாயிரம் குடும்பமும் என்னை எதிர்த்து இத்தனை வருஷமாக சந்தோஷம் வாழ்ந்த அத்தனாயிரம் குடும்பமும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பெரிய சாமியாக இருந்தாலும் சரி, அவனை விட பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், எவனா பெரிய ஆளாக இருந்தாலும் என் காலுக்கு கீழே தான். புரியுதா? நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். இப்போயும் நான் டிபியில் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு வரேன். அதை பார்த்து என் மேலே எத்தனை மாவட்டம், என் சட்டசபையே என் மேலே போய் கேஸ் கொடுத்து எழுதி வச்சுருந்தாலும் எழுதி வச்சுருக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இனிமேல் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைச்சாகணும். ஏன் பொண்டாட்டி மாரியம்மாளும் தமிழும் வனிதாலும் என்னை தேடி வந்தாகணும். தான் செஞ்ச தப்பு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக எந்தெந்த பெண்கள் தப்பிக்கணும்னு நினச்சாங்களோ அத்தனாயிரம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சாகணும். என்னை கைத்தை கட்டி இறக்குறது, என்னை வெட்டி ஏறியது, என்னை ஜெயிலில் தூக்கி வைக்கிறது, எல்லா பொட்டச்சியில் சேர்ந்து என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சது இல்லாமல் எங்கள் குடும்பத்து மேலேயே இன்றைக்கி தண்டனை வாங்கி தரேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொன்னால் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி வச்சுக்கிங்களா? ஏண்டி தமிழ் உனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு தீபாவளிக்கு போஸ்டிங் கிடைக்குது, உங்களுக்கு சில வேறு வைக்கிறாங்க, வேலை வாங்கி தராங்க. என்னென்ன பித்தலாட்டம் நீ பண்ணிகிட்ருக்கிறீங்க? சொத்துக்காக வாடி நீ இத்தனை வருஷமாக என்கிட்ட பேசாமல் இருந்தீங்க? இல்லை பதவிக்காகவா அவங்ககிட்ட தலைவியம்மாவை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றணும், இவன் கவர் அவன் சொல்லி கொடுத்துட்டு போய் அவன் பாட்டுக்கு போய் அங்கே போய் உட்காந்துக்குவா மயிரே போச்சு. பாதிக்கு போகிறத நீ நானும் நம்ம குடும்பம் நம்ம வம்சம் தான், அது உனக்கு தெரியலையா? நான் இப்பயும் சொல்கிறேன், நான் விட்டு கொடுக்குற மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. என்னை வெட்டி எறியணும், கொலை பண்ணணும், என்னென்ன பித்தலாட்டம் பண்ணீங்களோ எல்லாத்துக்குமே தண்டனை நிச்சயமாக கிடைச்சாகணும். எனக்கு தேவை என் சந்தோஷம். நீங்கள் பார்க்குற பிள்ளையை நான் கட்டிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு எனக்கு என் பொண்டாட்டி இருக்கால்ல, மாரியம்மா இருக்கா, ஜோதிமணி இருக்கா, தமிழ் இருக்கா, பேபி இருக்கா, சுஜாதா இருக்கா, சுபாஷினி இருக்கா,
சொல்லு. வனிதா இருக்கா? ஏன் கனியும் பொண்டாட்டி தானே? அப்படி தானே எல்லாம் சேர்ந்து தானே பித்தலாட்டம் பண்ணீங்க. இப்போ தன் பேர் வெளியே வந்துச்சுன்னா ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சலான்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்களா என்கிட்ட இருந்து? சொல்லுங்கள். இனி எனக்கு தெரியாது எந்த இன்ஸ்பெக்டரை எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, எஸ்ஐ மேடம் துரோகம் பண்ணி, எஃப்சிஆர்சி துரோகம் பண்ணாலும் சரி, கோர்ட்டே துரோகம் பண்ணாலும் சரி, அத்தனை என் குடும்பத்து மேலே தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், தண்டனை கிடச்சி தான் ஆகணும். நான் கரிவலத்துக்கு ஸ்டேஷனுக்கு போய் நான் இப்போ ஏற்கனவே புகார் கொடுத்துட்டேன். எல்லார்த்தையும் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லிட்டேன். நான் வெளில தாண்ட விட மாட்டேங்கிறாங்க. இவங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் நல்லாவே தெரியும். என்ன நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி பிடிக்கிறேன், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன்னு எல்லாருமே கண்காணிக்கிறதுக்காக எல்லா பக்கம் எல்லா குற்றவாளிகள்கிட்டே பேசி வச்சு எல்லாமே தப்பு நடக்குது. இப்போ நான் ஒரே முடிவு தான். மாணிக்கம், பாஸ்கர், குமரேசன் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் அதான் நான் முதலே இப்போ டிபிலையும் வச்சுட்டேனே. 48 மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன் 2019 ஆரம்பித்த பிரச்சனை. யார் வேலை செஞ்சாங்க, யார் ரிட்டையர் ஆனாங்க, யார் வந்தாங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன் யார் டியூட்டி மாற்றினாங்க, அத்தனாயிரத்துமே பேர் அவங்க மேலேயும் சேர்த்தி தான் புகார். கரிவால் ஸ்டேஷன் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனாயிரம் பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேஷனுக்கு மாறி இருக்காங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் மேலேயும் தான் புகார். வேளாண்மை ஸ்டேஷனுக்கு எத்தனை எஸ்ஐ மேடம் வந்திருக்கு, வேலூர் ஸ்டேஷனுக்கு எத்தனை எஸ்ஐ மேடம் வந்திருக்காங்க, சங்கரன் கோயில் எத்தனை ஸ்டேஷன் எஸ்ஐ மேடம் வந்திருக்காங்க, இங்கே எத்தனை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாதிரி எத்தனாயிரம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடத்தை மாற்றி டியூட்டி போட்டாலும் எல்லாத்தையும் மேலேயும் நான் புகார் தான். ரிட்டையர் ஆனவங்க மேலேயும் சேர்த்தி தான். எலெக்ஷனே நடக்கிறதுக்கோசரம் இந்த பிரச்சனையை தள்ளி போடணும்னு நினைக்கிறதால முட்டாள்தனம். எனக்கு தேவை நியாயம். ஏன் பொண்டாட்டி வனிதாவும் தமிழும் மாரியம்மனும் நேரில் வரணும். மெயினாக தமிழ் தாலி ஆடுறதுக்குன்னு நான் கட்டணும். இதுக்கு எவர் சம்மந்தப்பட்டிருந்தாலும், பேபியாக இருந்தாலும் சரி, சுஜாதாவாக இருந்தாலும் சரி, தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, என் கூட குடும்பம் நடத்தணும். இல்லை எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும். அருள்குமார் மாதிரி எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனாயிரம் அதிகாரி, 48 மாவட்டம் எனக்கு எந்தெந்த துரோகம் நினச்சிட்டு ஒவ்வொரு வீட்டு பெண்களும் ஒவ்வொரு வீட்டு பையன்களும் எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாகணும். இப்போ கேஸ் ஒரே கேஸ் தான். ஆனால் என்னோடய கேஸ் பெரிய கேஸ். ஏன்னா என் கேஸ் எடுக்கக்கூடாது, பிடிக்கக்கூடாது, தடுக்கிற அத்தனாயிரமே என் மேலே போய் கேஸை போட்டு என்னையுமே தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறது. அதை எப்படி தலைவியமாகவே தப்பு பண்ணிட்டேன். ஒன்றையுமே தலைவியமாகவும் ஓட்டுக்காக சப்போர்ட் பண்ணது, வேலைக்காக அடுத்தவங்களை கேஸை கொடுக்க சொல்லி, என் மேலே போய் கேஸை கொடுக்க சொல்லி, இன்ஸ்பெக்டரை எஸ்ஐ மேலே தப்பிக்கிறது, கலெக்டரை தப்பிக்க வைக்கிறது. எனக்கு இப்போயும் நான் சொல்கிறேன், எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி தருவேன். அதுதான் நான் செய்கிற எல்லாத்துக்கும். இப்போயும் சொன்னேன், விட்டுக்கொடுன்னு எத்தனையோ பேர் சொன்னேன். தமிழை விட்டுரு, மாரியமான விட்டுரு, வனிதாவில் விட்டுரு, எத்தனாயிரம் பேர் என்னை விட்டு சொல்கிறாங்களோ அத்தனாயிரம் பேருக்கு குடும்பத்துலேயும் தண்டனை கிடைக்கும். இவங்க செய்கிற தப்புக்கு எனக்கு தேவையான கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஜோதிமணியை விட்டுரு, ஒன்றியத்தை விட்டுரு. இனிமேல் எவ்வளையும் நான் விட போகிறது கிடையாது. தப்பு செஞ்சு எவ்வளோ இருந்தால் தண்டனை அனுபவிச்சாகணும். எனக்கு இப்படி நான் போய் எனக்கு மேலே கேஸை கொடுத்து என்னை உள்ள தக்கி எனக்கு லாடம் கட்டணுமா? நீங்கள் செஞ்ச தப்பை மூடி வரைக்கும் வாயை திறந்தாலே எல்லா பொம்பளைக்கும் போய் பித்தலாட்டம். ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானு, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா பொம்பளையும் என்னென்ன பொய் பித்தலாட்டம் பேசி தெரியுறீங்க. ஐயோ நம்ம பேரை கண்டுபிடிச்சிட்டானே, ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு. தப்பு செஞ்சது நீ, ஒளிஞ்சது நீ. நான் தில்ல ஊருக்குள்ளே தனி ராஜாவாக சிங்கம் மாதிரி நான் இருக்கேன். எனக்கு தேவை வனிதாவும் தமிழும் மாரியம்மன் நேரில் வந்து என் குடும்பம் எல்லா உண்மையும் சொல்லணும், எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கும். அதை சொல்லக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு என் குடும்பத்தை மிரட்டி வச்சுருக்கீங்க கத்தி வச்சு போலீஸ்காரங்களே. உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுருக்கீங்களா? இவனை ஒன்றும் தெரியாது, இவனை ஏமாற்றிடலாம், இழிச்சுவாயன் அப்படின்னு நீ நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்போ எல்லா டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். என் மனைவி மாரியம்மாள் தமிழ் நேருக்கு நேராக வரணும். கனி எவன் குழுவில் இருக்கிற அத்தனை பொம்பளைக்கு எவன் சம்மந்தப்பட்டு குழு மூலியமாக தான் ஆரம்பித்து அத்தனாயிரம் பொம்பளைகளும் எனக்கு பதில் சொல்லணும்.
எனக்கு சொத்துக்களும் எனக்கு நீங்கள் வேலை செஞ்ச ரிட்டையர் ஆன அத்தனை சொத்துக்களையும் எனக்கு எழுதி வைக்கிறீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நீ வாழ விடாமல் தடுத்துருக்கீங்க. மன உடச்சல் கஷ்டத்துலையும் வழியிலையும் வேதனையிலையும் தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தேவை என் சந்தோஷம். இத்தனை 2019 கஷ்டம் என்னென்ன கஷ்டப்பட்டனோ, வலி வேதனை எவ்வளோ தாங்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சரியான பதில் கிடைக்கணும். எனக்கு மெயினாக சொத்து கிடைக்கணும். இத்தனை வருஷமாக ஏமாத்துனீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் என்னை ஏமாத்துற ட்ரை பண்ணீங்க. ஆனால் நான் கண்டுபிடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான், வெளிச்சத்தை கொடுத்துட்டான். சூரியனை யாராலையும் அசைக்க முடியாது. அதே மாதிரி தான் எனக்கு தேவை என் சந்தோஷம், என் நிம்மதி. போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிற அத்தனை பெண்களுமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நான் கோர்ட்டுக்கு போனாலே நீ துரத்திட்டு நீ வெட்ட வர்றதே வேலூர் ஸ்டேஷனு வேளாண்மை ஸ்டேஷனு எந்த ஸ்டேஷன் மேலே கேஸை கொடுத்தாலும் அது எடுக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது தடுத்து வச்சுக்கிங்களா? இனி தடுத்து வச்சுக்கிற 10,000 கலெக்டர் மேலே மேலே சேர்த்து தான் நான் புகாரை கொடுப்பேன். தலைவியமோ எந்த ஆட்சியுமே நடக்கக்கூடாது. எனக்கு சரியான ரீசன் கிடைக்காம ஆட்சி நடக்கக்கூடாது, எலெக்ஷனே நடக்கக்கூடாது. எல்லா கட்சிக்கிற தொண்டலும் எல்லாம் சேர்ந்து தான் திட்டமிட்டு சரி செஞ்சிங்க. இங்கே என்னை வெட்டி எறியணும்னு நினைக்கிறீங்க. நான் இதே ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், சிங்கம் மாதிரி இருக்கிறேன். முடிஞ்சால் வந்து வெட்டுங்க, இல்லையா எல்லாத்துக்கும் நான் தடலை வாங்கி தரேன். என்ன என்னை வெட்டிட்டு நீங்கள் அசால்ட்டாக தப்பிச்சிக்கலாம்னு நீங்கள் பார்க்குறீங்களா? என்னை எல்லாம் தாண்ட விடக்கூடாது, இவனை எங்கே போனாலும் இவனை துரத்திக்கிட்டே போகணும்னு சொல்லி தானே எல்லாமே துரத்திட்டு வந்தீங்க. நீங்கள் செஞ்ச தப்பை மூடி மறைக்க என்னையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா? கேட்டால் என்னையுமே குறை சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, யார் என்னென்ன பிடிச்சிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேஷனில் இப்படியெல்லாம் கேஸ் கொடுத்து மாய கண்ணீர் விட்டு என் மேலே போய் கேஸை கொடுத்துருக்காங்க, எல்லா இலவும் தெரியும். என் குடும்பத்தை இவன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டியிருக்காங்க. தமிழ் எந்தளவுக்கு மிரட்டியிருக்கா, தீபாவளி எந்தளவுக்கு மிரட்டியிருப்பீங்க, என் அக்கா மலரை எந்தளவுக்கு நீங்கள் மிரட்டியிருப்பீங்க, ராணி எந்தளவுக்கு மிரட்டியிருப்பீங்க, மாரியம்மாவை எந்தளவுக்கு நீங்கள் மிரட்டியிருப்பீங்க. எல்லா கட்சிக்கார எல்லா ஜாதி பொம்பளையும் சேர்ந்து ஆணவத்தில் தப்பு பண்ணிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் மேலேயும் கேஸ் தான். செத்து போனவனை தவிர அவன் செத்து போயிட்டான் கேஸ் எடுக்க முடியும். செத்து போயிருந்தாலும் அவன் புள்ள குழந்தை கொட்டி ஈத்து எல்லாத்துக்கு மேலேயும் தான் நடவடிக்கை எடுத்தான். என்ன எனக்கு தேவை என் வாழ்க்கைக்கு எடுத்தது யார்? என்ன இத்தனை வருஷம் என் சந்தோஷம் போச்சல, என் நிம்மதி போச்சல. இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அப்போயே தப்பு பண்ணியதே தெரியாமல் தப்பு பண்ணி அப்போயே வாழ வந்திருக்கணும். நான் 2025 பழி வாங்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு சதி செஞ்சாங்கல்ல. இப்போ 2025 இல்லை, இன்னும் எத்தனை வருஷமானாலும் என்னை எவனும் ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா என் பக்கம் நியாயம் இருக்குது. ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தா ஒன்று பாலாஜிக்கிட்ட சொல்லி பாலாஜி மூலியமாக பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறீங்களா? நீங்கள் செஞ்ச தப்பை மூடி மறைக்கிறீங்களா? சொல்லுங்கள். இன்னி எவளையும் நான் கல்யாணம் பண்ணுறதா ஐடியா எனக்கு கிடையாது. மாரியம்மா, தமிழ், ஜோதிமணி, பேபி, சுஜாதா, சுபாஷினி, கனி வேலையில் இருக்குதுன்னு நினச்சி தானே, பதவியில் இருக்குதுன்னு நினச்சி தானே தப்பு பண்ணீங்க. இப்போ ஒழுங்கு மரியாதை குடும்பம் நடத்துங்க. எந்த மாவட்ட தலைவியமாக இருந்தால் எத்தனை மாவட்ட தலைவமாக இருந்துச்சோ எல்லாமே நான் பேசிக்கலாம். ஒன்று குடும்பம் நடத்து, இல்லை எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி தரேன். இப்போ தமிழ் மாரியம்மனே எங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். நான் ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு வேறு பொண்ணை கட்டி வைக்கிறதாகவும், கட்டி வச்சுட்டு தமிழை வர சொல்லி பிரிக்கிறதாகவும் வெட்டுறதாகவும், மாரியம்மனை வர சொல்லி கேஸை கொடுத்து என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதாகவும் இனி எந்த பிளானும் எங்கிட்ட நடக்காது. சுரேஷ் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தூக்கி தண்டனை வாங்கி தருவோம். இல்லை நான் விலக போட்டு எல்லாத்தையும் கொண்டுருவேன். ஆண்டவன் எனக்கு இருக்கான், நான் பிடிச்ச புடி அப்படி. என் தெய்வம் என்கிட்ட இருக்குது. நான் கும்பிட்ற தெய்வத்தையெல்லாம் நீ கட்டிக்கிட்டு வச்சுருந்தாலும் நான் உண்மையான மனசார போடுற தெய்வம் விளக்கு தான். எனக்கு தேவை நியாயம்தான். சத்தியம் என்றைக்கு தோக்காது, உண்மை என்றைக்கு தோற்று போகாது. பேபி, சுஜாதா, சுபாஷன் எல்லாத்தையும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எஃப்சி என் முதலமைச்சர் இனிமேல் ஆட்சியே நடக்கக்கூடாது. ஒன்று என் புகார் எடு, எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்கணும்.
என் மனைவி என் குடும்பம் வந்து என் கூட சேரணும். என் குடும்பத்தையே மிரட்டி வச்சு எங்கெங்கே வேலையில் இருக்க பதவியில் இருக்க அத்தனை பேர் சம்மந்தப்பட்ட என் வாழ்க்கை கெடுத்து அத்தனை கவுண்ட பொம்பளைகள் அத்தனாயிரம் பேர் எவன் சம்மந்தப்பட்ட என் வாழ்க்கை கெடுத்தாலும் அத்தனாயிரம் பொம்பளைகளுக்கு தண்டனை கிடச்சாகும். இதுதான் என்னுடைய புகார். நான் இப்போ உயிரோடு இருக்குன்னா சாகிறேன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் துடிச்செல்லாம் நான் எல்லாத்தையும் எதிர்த்து நான் நின்று நான் எப்போ கரிவலத்துலேயே சரி சென்னிமலை ஸ்டேஷனுக்கே நான் துடிச்சலக்காரன் காட்டிட்டேன். சென்னிமலை ஸ்டேஷனுக்கு சரி, வேலூர் ஸ்டேஷனுக்கு சரி, வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கு சரி, நான் துடிச்சலக்காரன் தைரியத்துக்காரன். தப்பை தட்டி கேட்குறவன் தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து எனக்கு தேவை எல்லாத்துக்கும் தண்டனை. என் குடும்பம் வந்து சேரும். தமிழை நான் விட மாட்டேன்னு தெரியும். தமிழுக்கு எவன் சப்போர்ட் பண்ணாங்களோ தமிழுக்கு தீபாவளிக்கு அத்தனாயிரம் குற்றவாளிகளும் தண்டனை கிடச்சி ஆகணும் அவங்க பிள்ளைங்களுக்கு. இதுதான் என்னோடய புகார். மாரியம்மா, இத்தனை வருஷமாக நீ வந்து உண்மையை சொல்லாமல் நீ வந்து இத்தனாயிரம் பேர் உனக்கு கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்துருக்காங்க, உனக்கு எந்தெல்லாம் கஷ்டம் கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு தீபாவளிக்கு என் குடும்பத்துக்கு. இது பாஸ்டர்லேருந்து எந்தெந்த பாஸ்டர் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து எந்தெந்தன்னு ஐஜிக்கிட்ட பேசி வைக்கணும், கலெக்டர்கிட்ட பேசி வைக்கணும். இனி எந்த ஐஜியாக இருந்தாலும் சரி, எந்த கலெக்டராக இருந்தாலும் சரி, இனி எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சிதாகும். என் புகார் எடுக்கலைன்னு எந்த ஸ்டேஷன் எந்த மாவட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது, ஆட்சியே நடக்கக்கூடாது, சட்டசபையே நடக்கக்கூடாது. கோர்ட்டே எனக்கு தப்பான தீர்ப்பு பெண்களுக்காக பெண்கள் சட்டம் கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்த அத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை வேலூர் ஸ்டேஷனில் நடந்தது அத்தனாயிரம் சட்டமும் ரத்து பண்ணணும். பொம்பளைங்க தப்பு பண்ணிவிட்டு ஆம்பளையை தூக்கி கடை பார்க்குற அத்தனாயிரம் குடும்பத்துக்கு தண்டனை கிடச்சோம். இப்போ நான் போகிற வீடியோ கரிவலா ஸ்டேஷனுக்கு நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேஷனும் கேட்டுட்ருப்பீங்க. எனக்கு தேவை சரியான ரீசன், சரியான நியாயம். என்னை ஏமாற்றி இத்தனை வருஷம் 2019 என்னை ஏமாற்றிட்டு அத்தனாயிரம் குடும்பத்துக்கு தண்டனை கிடச்சாகணும். என்னை ஏமாற்றிட்டு இன்னும் அடுத்தவங்க கூட வாழலாம்னு நினச்சி அத்தனை பெண்களை நினச்சாலும் அந்த பொம்பளைக்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தான். தமிழ், தீபா, வனிதா, மாரியம்மா என் கூட வந்து வாழ்ந்தாகணும், நேரில் வரணும். சென்னிமலை எம்ஜிஆர் நகரில் மிரட்டி வச்சுருக்கிறோம், கத்தியை வச்சு மிரட்டிருக்கோம், கேஸை கொடுத்துருக்கோம், போலீஸ்காரங்களை வச்சு மிரட்டுறதும், கலெக்டரை வச்சு மிரட்டுறதும், அடியாலை வச்சு மிரட்டுறதும். இன்னைக்கு எப்போ வந்து இந்த மிரட்டினாலும் அத்தனாயிரம் பேருக்கு தண்டனை கிடச்சிதாகணும். சரியா? எனக்கு ஆளுங்க இருக்காங்க, எனக்கு அடியாளுங்க இருக்காங்க. நான் கை காட்டினா என்ன நடக்குன்னு உங்களுக்கு மேலே எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை விட நான் கீழ்த்தனமாக நான் இறங்கி போகணும் எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ என் குடும்பம் என்னை தேடி வந்துடும். வேளாங்கண்ணி ஸ்டேஷனுக்கோ கரிவல் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தாலும் சரி, கரிவல் ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். ஒவ்வொரு தலைவி அம்மா மேலேயும், ரெட்டலை கட்சி, உதயசூரியன் கட்சி, எல்லா கட்சி தலைவி அம்மா மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும். ஓகேவா? எனக்கே வந்து ஊசி போட்டு என்னை நாயாக மாத்திர சொல்லி காய்ச்ச வர சொல்லி ஊசி போட்டு ஊசி மூலிமா தான் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க டாக்டர். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதத்துலையும் எனக்கு தப்பு பண்ணிவிட்டு பெரிய பெரிய லெவலில் தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டரை காப்பாற்றணும், தலைவி அம்மா காப்பாற்றணும், எஸ்ஐ மேடை காப்பாற்றணும், தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும்னு. இனி எந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. எல்லாத்துக்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்து ஆகணும். என் குடும்பம் வந்து என் கூட சேர்ந்து வாழ்ந்து ஆகணும். என் குடும்பத்தை கத்தி வச்சு மிரட்டின எவனோ அத்தனாயிரம் பேருக்கு தண்டனை கிடச்சாகணும். எந்த போலீஸுக்காரன் போய் மிரட்டினாலும் அந்த போலீஸ்காரன் மேலேயும் நடவடிக்கை டபுள் முறையாக 2000 மடங்கு எடுத்தாகும். எல்லாம் நினச்சிட்டாங்க, இவன் எல்லையே தாண்டவே விடலை, இவனுக்கு எப்படி உண்மை தெரியும், எப்படி இவனுக்கு யாரை சொல்லிக் கொடுக்குறான், இவன் குடும்பமும் இவங்ககிட்ட பேச விடாமல் தப்பிக்கிறது, இவன் குடும்பமும் பேச விடாமல் தடுத்துட்டு குடும்பத்தை கத்தி வச்சு மிரட்டி இருக்கும், இவனுக்கு எப்படி உண்மை தெரியுது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இனி எவன் தப்பு செஞ்சாலும் பாபு, கார்த்தி, சிவா, எவன் என்னென்ன பித்தலாண்ட பண்ணாலும் செந்திலிருந்து என் வாழ்க்கைக்கு எடுத்து என் ஊருக்காரங்க எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்தாகணும். நான் ஃபோன் அடித்தா 100ல் என்னென்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க, சென்னிமலை ஸ்டேஷன் காப்பாற்றி இதுவுமே நடக்கணும், பிடிக்கணும், கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துச்சு. இந்த எல்லா ஆர்டரும் ரத்து பண்ணணும். எனக்கு சரியான ரீசன் கிடைக்கணும். எல்லாத்தையும் தப்பு பண்ண அத்தனாயிரம் பேர்த்துக்கு தண்டனை கிடைக்கணும். ரிட்டையர் ஆன கலெக்டருக்கு சரி, இப்போ வந்த கலெக்டருக்கு சரி, இதுக்கு முன்னாடி 2019 பணி செஞ்ச அத்தனாயிரம் கலெக்டருக்கு மேலேயும், அத்தனாயிரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும், எத்தனாயிரம் பேர்த்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். இதுதான் என்னுடைய புகார். நான் புகார் கொடுக்க போக முடியலை, தடுக்கிறாங்க.
எனக்கு இதான் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. கரிவால் ரசனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் என்னை எல்லை தாண்டவே விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க வந்தால் நான் புகார் கொடுத்துருவேன் அப்படின்னு என்னை தடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டேன். ரொம்ப மன கஷ்டத்தோட வலியோட வேதனையோடு அனுபவிச்சிருக்கணுன்னு நான் சொல்லிட்டேன். அங்கே மட்டும் இல்லை, மேலிடத்துலையும் சொல்லியிருக்கேன். எல்லா வகையும் நான் மேலிடத்துலேயும் சொல்லி வச்சு, இவங்க எப்படி மேலிடத்துல சொல்லி வச்சு தப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரியும். கெட்டவங்களுக்கு 4 பேர் உதவி பண்ணாங்க, நல்லவங்களுக்கு எனக்கு பல பேர் வர மாட்டாங்களா? ஒத்தாலாம் நீ போராடு, ஏன் மூளையிலே கிடக்குற, எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. எந்திரிச்சு போன சொல்லியும் தடுக்கிறாங்க, என்னை போக விடாமல் தடுத்துக்கிட்டும் இருக்காங்க. கேட்டேன், உன் கையை பிடிக்கணுமா காலை பிடிக்கணுமா? இந்த எல்லையை விட்டு தாண்டலாம் எந்தெந்த எவன் என்னை துரத்திக்கிட்டு வந்தானோ அவன்லாம் எனக்கு முன்னாடி போய் அங்கே போய் கேஸை கொடுத்து எல்லா பத்திராட்டும் ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கண்டுபிடிச்சி நான் ஜெயிக்கலையான்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தேவை நியாயம். ஏன் முன்னாடி மாரியம்மன் தமிழ் சத்தியமாக தமிழ் தாலி அறுத்தி ஆகணும், என் கூட குடும்பம் நடத்தி ஆகணும். தமிழுக்கு தீபாவளிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் பெரியசாமி மருமகளை சேர்த்தி தான் அவளை தாலி அறுத்து தான் ஆகணும். நான் சந்தோஷம் என்னை வாழ விடாமல் ஏன் முன்னாடி இவ்வளோலாம் தெரிஞ்சு அடுத்தவங்க கூட வாழணும்னு நினச்ச அத்தனை பெண்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துக்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். என் முன்னாடி மாரியம்மோ தமிழ் மனிதாவும் என் கூட சேர்ந்து வந்தாகும். இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேடத்து மேலேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் கலெக்டர் மேலேயும் கோர்ட் மேலேயும் எல்லாத்துக்கும் மேலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாங்க. மெயினாக அருள்குமாரன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவர் தான் எல்லாம் நடக்கலாம் பிடிக்கலான்னு சொல்லி ஏன் பர்மிஷன் இல்லாமல் என்னோடய வார்த்தை இல்லாமல் சொன்னது. பேபி தப்பிக்க வச்சுட்டா அவங்கள தப்பிக்க எவ்வளோ நீ தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்கு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். என் குடும்பம் என் கூட சேர்ந்து என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சு அவங்கள போஸ்டிங் வேலை பதவின்னு போனால் 10,000 பேர்த்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ஒவ்வொரு வீட்டை பெண்களுக்கு அவன பெண்களும் எல்லா பெண்களும் மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும்.